வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஹரி ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது, அதாவது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், தாங்கள் அனைவரும் அப்பொழுதுதான் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் இந்த தினசரி பஞ்சாங்கமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம். முக்கிய செய்தி, அதாவது ஒவ்வொரு மனிதனாக பிறந்த நாம் அனைவருக்குமே 4 நிலைகள் என்று சொல்லி வருகின்றோம். அதிலே இன்றைய தினம் 4வது நிலையாக இருக்கக்கூடிய வானப்பிரஸ்தம். இந்த வானப்பிரஸ்தம்னா என்ன? அதாவது ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய காலகட்டமானது வானப்பிரஸ்தம்னு பேர். அப்படின்னா என்னன்னா, தவம் இருக்க வேண்டிய நேரம், காற்றில் வசிக்க வேண்டிய நேரம் அப்படின்னுட்டு ஒரு பொருள்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கா. ஆனால் அது இல்லை. உண்மையிலேயே வேதசாஸ்திரம் என்ன சொல்கிறதுனாக்கா, இந்த 60 வயசுக்கு மேலே நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய பொறுப்புகளை அனைத்தையுமே நமது பிள்ளைகளிடம் கொடுத்துவிட்டு அந்த பிள்ளைகள் மீதும், அவர்களுக்கு பிறந்துள்ள பேரன் பேத்திகள் மீதும், மனைவி மீதும் எந்த விதமாக அதிகமாக பாசம் வைத்துக் கொள்ளாமல், அதாவது எப்படின்னா, தொட்டும் தொடாமல், நம்ம எப்படி மோர் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு ஊறுகாய் கொண்டு சாப்பிடுவோமோ அந்த மாதிரி சரி சரி அப்படின்னுட்டு அந்த மாதிரி விட்டுட்டு அந்த வாழ்க்கையை நம்ம கிரகத்திலேயே வீட்டிலேயே வாழ்வது தான் வானப்பிரஸ்தம். பையனுக்கு இவ்வளோ சேர்க்கணும், பையனுக்கு இந்த சொத்தை சேர்க்கணும், அவனுக்கு சேர்க்கணும், இவனுக்கு சேர்க்கணும், பையனை வளர்த்து விடணும், கடைசி வரைக்கும் நாமளே தான் பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படின்ட்டு நம்ம பண்ணோம்னாக்க நம்மளுடைய பசங்களுக்கு, பையங்களுக்கு என்னன்னாக்கா வாழ்க்கையை எப்படி நடத்திட்டு போகிறதோ அப்படிங்கிறது தெரியாது. அவளும் அவளுடைய குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கவும் முடியாது. இதெல்லாம் வானப்பிரஸ்தம்னு சொல்கிறது. அதனால் அந்த ஒரு 60 வயசு ஆகிடுச்சுன்னா அவள் அவள் பொறுப்பை நீங்கள் ஒப்படைச்சிட்டு நீங்கள் பார்த்துக்க வேண்டியதுன்னு சொல்லிவிட்டு அவள் என்ன பண்ணுறாங்கிறத மேல்பார்வை மட்டும்தான் பார்க்கலாமே தவிர, அதில் ஏதாவது தவறு இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு ஒரு கருத்தை மட்டும்தான் சொல்லணும். அதுதான் நம்மளுடைய வேலை. அதுதான் வானப்பிரஸ்தம். இன்றைய பஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் சுபகிருத வருஷம் தை மாதம் 24ஆம் நாள், 23ஆம் நாள், 6/2/2024 செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட உள்ளோம். ஆகவே அனைவரும் இந்த தினசரி பஞ்சாங்க வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து செவ்வாய்க்கிழமை என்று தாங்கள் அனைவரும் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை நடத்தி கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் சோபகிருத நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி தை மாதம் 23ஆம் நாள். ஆங்கில மாதம் தேதி பிப்ரவரி மாதம் 6/2/2024. சூரிய உதயமானது காலை 6:40 அயனம் உத்தராயணி. ருது ஹேமந்த ருதோ. மாதம் பௌஷ மாசே மகர மாசே தை மாதம். பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரை. திதியானது ஏகாதசியாம். ஏகாதசி திதி 14 நாழிகை 43 வினாடி.
அதாவது பிற்பகல் 12:33 வரை. அதன் பிறகு துவாதசி திதி. சிரார்த்த திதியானது துவாதசி திதி. அதாவது சூரிய வம்சாவளிகள் சுபராஜமானக்காரர்களுக்கும் சந்திர வம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது பௌஷ மாசே மகர மாசே தை மாதம் துவாதசி திதி. அதாவது இந்த பூலோகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மகர மாதம் தை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை துவாதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷம் செய்யக்கூடிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால் மரணித்த இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்த தினத்திலே எந்த திதி, அவர்கள் இறந்த நேரத்தில் என்ன திதி இருக்கிறதோ அந்த திதியில் தான் நாம் வருஷம் இதை செய்தோமேயானால் பித்ருக்களுடைய முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நாம் அனைவருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ நாம் அவர்களுக்கு வருஷம் செய்யக்கூடிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை செய்தோமே ஆனால் கண்டிப்பாக 100 மடங்குக்கு மேல் பித்ருக்களுடைய முன்னோர்களுடைய சாபமும் பித்ருக்களுடைய முன்னோர்களுடைய தோஷமும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய சந்ததியினருக்கும் கண்டிப்பாக வரும். அதே சமயம் பித்ருக்களுக்கு தவசம் செய்யாமல் இருந்தால் இதை விட கொடுமையான பலவித இன்னல்களை நாம் அனுபவிக்கிறோம். இது உண்மைதான். இன்றைய வாசனமானது பௌம வாசனை, செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மூலா நட்சத்திரம் 52 நாழிகை 51 வினாடி. பின்னிரவு புதன்கிழமை என்ற அதிகாலை 3:48 வரை. அதன் பிறகு பூர்வாஷாட நட்சத்திரம், பூராட நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. அதாவது மகர மாதம் தை மாதம் இந்த பிரபஞ்சத்திலே மனித பிறவிகளாக அதாவது தை மாதம் மூலா நட்சத்திரத்தில் பிறந்த நாம் அனைவருமே என்னுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்த நாளை இன்றுதான் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால் நாம் பிறந்த தினத்திலே இருக்கக்கூடிய ஜென்ம நட்சத்திரத்திலே வருஷம் நாம் நமது பிறந்த நாளை கொண்டாடினமேயானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது 100 மடங்கு சுபபலன்கள் கிடைக்கும். அப்படின்னா என்ன? வியாதி இருக்காது, வியாதி வரத்தான் செய்யும், ஆனால் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது. குழந்தைகளுக்கு படிப்பு நன்னா இருக்கும், தேக ஆரோக்கியம் பிரமாதமாக இருக்கும், உத்தியோகமானது கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயம் திருமணம் தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்னா அவளுக்கு விவாகமானது சீக்கிரமாகவே கைகூடும். புத்திரபாக்கியம் இல்லாதவாளுக்கு புத்திரபாக்கியம் வரும். வியாபாரம் செய்கிறவாளுக்கு வியாபாரமானது நல்லா ஓரளவுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கும். இது அத்தனமாக என்னென்ன சுபபலன்கள்லாம் இருக்கோ அத்தனையும் நமக்கு கிடைக்கும். ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை கொண்டாடுமையானால் கண்டிப்பாக 100 மடங்குக்கு மேல் அசுப பலன்கள். அசுப பலன்கள்னால் என்ன? முதல்ல சுப பலன்கள் என்ன கிடைக்கும்னு சொன்னால் அது அத்தனையும் நம்மளுக்கு கிடைக்காது. இதுதான் வித்தியாசம். எதுவும் உண்மைதான். இன்றைய யோகமானது காலை முதல் பின்னிரவு புதன்கிழமை என்ற அதிகாலை 3:48 வரை அமிர்த யோகம். அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய விசேஷமானது கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை ஏகாதசி விரதம். இன்று கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை சர்வ ஏகாதசி விரதம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்று காலை முதல் நாள் முழுவதுமே விரதம் இருந்து ஸ்ரீ லக்ஷ்மிநாராயண பெருமாளுக்கு பூஜை செய்து ஸ்ரீ லக்ஷ்மிநாராயண பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும்
பரிபூர்ண ஆசியையும் பெற வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. இன்றைய ராகு காலமானது பிற்பகல் 3:40 முதல் மாலை 5:10 வரை. யமகண்டமானது காலை 9:40 முதல் 11:10 வரை. குளிகை காலமானது பிற்பகல் 12:40 முதல் 2:10 வரை. நல்ல நேரமானது இன்று காலை 8:40 முதல் 9:40 வரை சுக்கிரன் ஹோரை. பிற்பகல் 12:40 முதல் 1:40 வரை குரு ஹோரை. சூலமானது வடக்கு. பரிகாரமானது பால். சந்திராட்டமம். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு அதிகாலை 4:16 முதல் காலை 10:09 வரை சந்திராட்டமம். கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு காலை 10:09 முதல் மாலை 4:02 வரை சந்திராட்டமம். கிருத்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு மாலை 4:02 முதல் இரவு 9:55 வரை சந்திராட்டமம். கிருத்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு இரவு 9:55 முதல் பின்னிரவு புதன்கிழமை அன்று அதிகாலை 3:48 வரை சந்திராட்டமம். லோகா சமஸ்தா ஸ்கினோ பவந்து. சுபம் அஸ்து.